ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியான பால் அல்வா பார்க்க போகிறோங்க. இந்த அல்வா வந்து நம்ம கடையில் தான் வாங்கணும் இல்லாமல் வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக, அதுவும் குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உடனே உங்களுக்கு அப்டேஷன் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் 1/2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கிறேங்க. 1/2 லிட்டர் க்ரீன் பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அல்வாவுக்கு வந்து நம்ம டோட்டலாக வந்து 1 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம பன்னீராக வந்து ரெடி பண்ணிட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து சூடு பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து பால் கொதிக்க ஆரம்பிக்க போகுது. பால் நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கிண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே நம்மளோட பால் வந்து நல்லா திரைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிளற நமக்கு வந்து பால் வந்து திரைய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி அல்வாலாம் நம்ம பண்ணும்போது, மில்க் ஸ்வீட்லாம் நம்ம பண்ணும்போது இதில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இதுக்கு நான்ஸ்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது டிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சைடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஏடுலாம் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அடிப்பிடிக்காமல் கூட இருக்கும். உங்களுக்கு சைட்லலாம் வந்து இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக அது வந்து கருக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு சைடில் உள்ளதை எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பால் நல்லா தெரிஞ்சு தண்ணி தனியாக வந்துருச்சு இல்லையா? அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஸ்ட்ரெயினர்லேயே ஒரு துணியும் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டும் அலசி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து லெமன் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதோட ஸ்மெல்லு வந்து அதில் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஜில் வாட்டர் போட்டு நம்ம அலசி எடுத்துடலாம். அதை நல்லா அலசிட்டோன்னா அந்த லெமனோட ஸ்மெல்லெல்லாம் வந்து நமக்கு வராது. இந்த மாதிரி நல்லா இருத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா தண்ணியே இல்லாத மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிடணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிடணும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டிகிட்டே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுடலாம். இதை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு சைடில் இன்னொரு 1/2 லிட்டர் பாலை வந்து நான் காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துடலாம். இதில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருக்கோம். அந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த கிளற வேலை தான் வந்து இந்த அல்வாவில் வந்து முக்கியமான வேலை. அதுவும் இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிகிட்டே வந்துடணும். அப்போ நமக்கு அந்த ஏடு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கிளற ஒரு ஸ்டேஜில் ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக நான் வந்து குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கலர் சேஞ்சுக்காக நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல்னா வனிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா கெட்டியாயிரும். நல்லா கட்டி இல்லாமல் அப்பப்போ நீங்கள் வந்து நல்லா கிளறி மட்டும் விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துடலாம். நம்ம வந்து டோட்டலாக வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இல்லை குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா அதோட கலரே எப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறணும். அந்த நெய்யெல்லாம் வந்து அல்வா வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆயிரும். உங்களுக்கு நல்லா உறிஞ்சிட்டு திரும்ப அந்த நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம்.
அதுக்கிடையில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் வந்து லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பாலோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் ஏலக்காய் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பால் மட்டும் இருந்தாலே நம்ம வீட்டில் டக்குன்னு பால் அல்வா பண்ணிடலாம். இது கடையில் வாங்கும்போது காஸ்ட்லியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வந்து குறைஞ்ச அமௌண்ட்லேயே நம்ம வந்து பால் அல்வா சூப்பராக பண்ணிடலாம். குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சா நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உதிரி உதிரியாக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஸ்டேஜை கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் நம்ம நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணால் நம்மளோட பால் அல்வா வந்து ரெடிங்க. ரொம்ப சூப்பரான இந்த பால் அல்வாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.